ஹலோ வியூவர்ஸ், இது வந்து ஒரு கேஷுவலான வீக்கெண்ட் வீலாக் தான். நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து பிரணவ் கூட்டிகிட்டு வீட்டு பக்கத்துலேயே இருக்க டாமினோஸ் பெட்டிங் ஃபார்முக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரணவ்க்கு பிடிச்ச எல்லா ஃபார்ம் அனிமல்ஸுமே இருந்தது. ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து டிக்கெட் வாங்குகிற இடம். அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து $6, 2 and younger வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து தான் நாங்கள் அந்த ஃபார்முக்கு உள்ளே போனோம். அவன் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்க டாய்ஸை பார்த்துட்டு அதில் இருக்க ஹார்ஸ் டாய் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். வாடா உண்மையான ஹார்ஸே காமிக்கிறோன்னு சொல்லி உள்ளே கூட்டு போனோம் நாங்கள். அவன் ஃபஸ்ட் டைம் வந்து அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறான். அங்கே வந்து அனிமல் ஃபீடிங் கேரட்ஸும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவன் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பயப்படுவான்னு நினச்சோம். பட் ரொம்ப கேஷுவலாக அவன் வந்து அவங்க அப்பா ஒரு வாட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆடுங்க ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த கேரட் சாப்பிட்றது சண்டை வேற போட்டுக்கிட்டாங்க. ஸோ பிரணவ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கு. கேரட் ஃபீட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் ஒரு கேரட்டாக வந்து ஒரு ஆடுக்காக கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இது ஃபுல்லாகவுமே வந்து அந்த பெட்டிங் ஃபார்மோட இடம் தான். ரொம்ப பெரிய நிறைய ஏக்கர்ஸில் இருந்துச்சு. எல்லா விதமான ஃபார்ம் அனிமல்ஸுமே அங்கே இருந்தது. ஆடு முடிச்சுட்டு அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அங்கே வந்து லாமா கூட இருந்துச்சு. ரொம்ப அழகாக அது ஃபுல்லாக பாடி ஷேவ் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அவனுக்கு அது ஃபஸ்ட்டு என்ன தெரியல, அவன் வந்து அதை ஷீப்புன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து அவனோட ஃபேவரட் ஹார்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஹார்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து ரொம்ப ட்ரை பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அது தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு ஹார்ஸ் வந்த உடனே ரொம்ப பேக்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஹார்ஸ் வந்தது. ஸோ அதை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தடவி கொடுத்து அவனை தடவணும் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அவன் வந்து தடவிலாம் பார்த்துட்டு நான் இப்போயே இறங்கி அதுக்கிட்ட போகணும், உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஃபஸ்ட் டைம் அவன் ஹார்ஸ் பார்த்தது வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இதெல்லாம் வந்து அவுட்டோரில் இருந்தது. இன்சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஷீப், அப்புறம் பிக், அந்த மாதிரி சில அனிமல்ஸ்லாம் மட்டும் உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இவன் கேரட் கொண்டு போய் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தான். எதுக்குமே பயப்படல. எந்த அனிமலை பார்த்துமே அவன் பயப்படல. ஆனால் எல்லாத்தையுமே இப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைம் பார்த்து ஃபீட் பண்ணுறான். பன்னி பிரணவுக்கு ரொம்ப பிடிச்சது. பன்னி பார்த்து அது பிடிக்கணும்னு நினச்சாரு. பட் அது வந்து கேஜில் இருந்ததுனால பிடிக்க முடியல. அப்புறம் அவங்க அப்பா ஒரு கோழி எடுத்து எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. அதை ஒரு டைம் தான் பார்த்தா. அதுக்கப்புறம் அவனும் போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ கூட வந்து பிடிக்கணுன்ற ஆசை மட்டும் அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து பீகாக்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊரில் கோவிலில் பார்த்தது தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் நான் பார்த்தேன். அப்புறம் தனியாக இவர் வந்து ஒரு கோழியை பயங்கரமாக துரத்தி பிடிச்சிட்டு இருந்தான். அழகாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அதுவும் அவன் வளைஞ்சு கொடுத்து ஓடிக்கிட்டே இருந்தது. இவனும் விடாமல் அதை துரத்திக்கிட்டே இருந்தான். ரொம்ப அழகாக அந்த கோழியை துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு சைடில் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு சைடில் திரும்பி பார்த்தோன்னா எல்லா குழந்தைங்களும் எல்லா கோழியும் துரத்திக்கிட்டு இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேபி ஹார்ஸ் இருந்தது. அதுக்கிட்ட போயிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கலான்னு போயிருந்தோம். ஸோ எல்லா அனிமலையுமே பார்த்தாச்சு. வீடு திரும்பிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரோட்டில் வந்து ஒரு கூட்டமாக கூஸ் வந்து ரோடு க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு எல்லா கார்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி கூசஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வெயிட் பண்ணி வழிவிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரூல்ஸே அப்படி தான். நடந்து போகிறவங்களுக்கு, க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு, பைசைக்கிளில் போகிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீ என்ன தான் காரில் எவ்வளோ பெரிய காரில் போனாலுமே நடந்து போகிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தான் முதல் உரிமை. அந்த மாதிரி நம்ம ஊரில் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல. நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ பண்ணி அவங்களுக்கு பொறுமையாக வழிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் ஷேர் பண்ணேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஹலோ, ஹாய். இன்றைக்கி வந்து சண்டே வீக்கெண்டு. ஸோ ஈவினிங்காக வந்து பிரணவ் கூட்டிகிட்டு ஒரு வாட்டர் பார்க் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும்
1 மந்த்தில் வந்து இங்கே இருக்க வாட்டர் பூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைய வந்து வெளியே கூட்டு போய் அவுட்டோரில் ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மைல்ஸில் வந்து இந்த வாட்டர் பார்க் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 வாட்டி போயிருந்தோம், இது 3rd டைம். ஸோ வேவ் பூல் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக பூல் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு வாட்டி போகலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வேல தான் இருக்கும். பிரணவ், கேன் யூ சே ஹாய்? ஹாய் பேபி. தேய் அவரோட ஹாய், அதுதான் தேய் அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட ஹாய். அங்கே போயிட்டு நான் வந்து அங்கே இருக்க பூல், அங்கே இருக்க விளையாட்டு இது அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ பாய். இதுதான் அந்த வாட்டர் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த வாட்டர் பார்க் வந்து ஒரு கவுண்டி பார்க்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டி பார்க், அதுக்கப்புறம் ஸ்டேட் பார்க்குன்னு சொல்லிட்டு, மெட்ரோ பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய பார்க் இருக்கும். ஒரு ஏரியாலையுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 பார்க் இருக்கும். இது இதோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா கார் வைஸ் தான் இங்கே டிக்கெட் வாங்குவாங்க. ஒரு காருக்கு வந்து $10. நீங்கள் அந்த கவுண்டியோட ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா $6. ஸோ வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. அந்த வாட்டர் பார்க்குக்கு போகிற வழி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக, வெயில் போகிற நேரம் மழை வர நேரமாக இருந்தது. ஸோ ரொம்ப மேகம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த வாட்டர் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பர் பர்சனுக்கு வந்து $10 அண்ட் 36 இன்ச்சஸ் பிலோ இருக்கவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. பிரணவ் வந்து சூப்பர் எக்ஸைட் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ஸ்விம் சூட் எல்லாம் போட்டாச்சு நாங்கள். இதுதான் அந்த வாட்டர் பார்க்கோட என்ட்ரன்ஸ். சீக்கிரத்தில் வந்து ஃபால் வரப்போகுதுங்கிறதுனால வந்து ஜனங்கள்லாம் பயங்கரமாக சம்மர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எதிர்க்க பார்க்குறது தான் வந்து வேவ் பூல். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து ஆன் பண்ணி விடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு சும்மா அந்த ஸ்ப்ளாஷ் அண்ட் டேஷ் மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. பிரணவ் வந்து கொஞ்ச நேரம் சும்மா அந்த ஸ்லைட்லலாம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது நாங்கள் அந்த ஸ்லைட்லலாம் ட்ரை பண்ணோம், பட் இந்த டைம் பண்ணலை. கொஞ்ச நேரம் இந்த ஸ்லைட்லலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு லேசி ரிவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டியூப்பில் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம். அந்த டியூப்பில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவே வந்து உங்களை சுற்றி அந்த கேம்பஸை சுற்றி கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் லேசி ரிவர். நீங்கள் அப்படியே லேசியாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அழகாக சுற்றி வந்துடுவீங்க. அந்த டைமில் கரெக்டாக நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 ரவுண்ட்லேயே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஏன்னா குழந்தை ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சிட்ருக்கான். ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மழைலாம் நின்னதுக்கப்புறமா அவனை வந்து வேவ் பூலில் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே எங்களை எஸ்கேப் பண்ணி அவர் வந்து வேவ் பூலுக்கு ஓடிட்டார். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அதில் ஒரு 1 மணி நேரம் கிட்ட நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட வீக்கெண்ட் 2 நாள் அவுட்டிங்காக இருந்தது. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு வீலாகில் இல்லைனா வந்து ஒரு ரெசிபியோடு உங்களை நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.